நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நல்ல கனவு என்பது ஒரு மனிதன் அவனை சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டான், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கனவு கண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் உள்ளது. நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் உள்ளது. அப்படி ஒரு கனவு கண்டா ஃபல்யஹ்மிதுல்லாஹ், அதில் அல்லாஹ் புகழட்டும் அப்படின்ட்டு வருது. இன்னொரு வேதத்தில் இதெல்லாமே புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தில் வருது அதை அடுத்தவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அதுவும் புகாரியில் தான். அவர் தன் விஷயத்தில் நிலவை நாடக்கூடியவர்கிட்ட அதை சொல்லட்டும். எல்லார்ட்டையும் அதையும் சொல்லக்கூடாது. நல்ல கனவுங்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம மேலே எரிச்சல் இருக்கிறவன் அந்த கனவை சொன்னோடனே இதெங்க நடக்க போகுது அப்படின்றான், மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்கும். அப்போ நான் யார்கிட்டையாவது சொல்கிறதா இருந்தால் நம்ம விஷயத்தில் நம்மளை நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். அவரை நேசிக்கிற ஒரு ஆள், நம்ம தகப்பன்கிட்ட, தாய்கிட்ட, கணவன்கிட்ட, அப்படி நம்மளை விரும்புகிற ஒரு ஆளுக்கிட்ட, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆளுக்கிட்ட அந்த கனவை சொல்லணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்வார். அல்ஹம்துலில்லாஹ், நல்லது நடக்க போகுது, நான் உம்ராக்கு போகிற மாதிரி கனவு கண்ண, அல்ஹம்துலில்லாஹ் நீ எப்போ உம்ராக்கு போகிற, உம்ராக்கு போகத்தான் போகிற, அல்ல உனக்கு அந்த பாக்கியத்தை தரப்போறான், ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல கனவு என்றால் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் உள்ளது. அதை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம். இன்னொரு விதத்தில் அவங்களை நேசிக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டுட்டா, உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் வர மாதிரி ஒரு கனவு கண்டால் அது ஷைத்தானின் புறத்தில் இருந்தும் உள்ளது. அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவர் ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பில் தேடிக்கொள்ளட்டும். இன்னொரு விதத்தில் அதை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது அவருக்கு எந்த கெடுதியும் செய்யாது.